அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆர்எஸ் கப்புள் வேல். சிக்கனில் என்னடா புதுசாக செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் செஞ்சால் என்னன்ட்டு. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் லெமன், தயிரை நான் தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பொடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, ஆனியனை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஜூஸ் போட்டிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் வைப்பாங்க. நம்மளுக்கு அவ்வளோ டைம் பத்தாது. ஏன்னா அவ்வளோ க்ரேவிங்ஸாக இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிட்ணும். ஸோ 1 or 2 ஹவர்ஸ்னாச்சும் விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை மேக்னேட் பண்ண விட்டுறணும். அது மேக்னேட் ஆகிற டைம் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா மாவு மிக்சர் ரெடி பண்ணோம். அதுக்கு பார்த்திங்கன்னா மைதா மாவு, சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்கும். அதுதான் அந்த டிஷ்ஷுக்கே ஒரு கலர் கொடுக்கும். அப்புறம் கரம் மசாலா, சால்ட்டு, டர்மரிக் பவுடர் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் மேக்னேட் பண்ணுற சிக்கனை எடுத்து மேக்னேட் ஆக விட்டுருக்கோம்ல, அந்த சிக்கனை 1 or 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து நல்லா அந்த மாவில் டிப் பண்ணணும். நல்லா அந்த மாவு அந்த கறியோடு நல்லா ஒட்டணும். ஒட்டினா தான் நம்மளுக்கு அந்த லேயராக கேஎஃப்சி பாப்கார்ன்லாம் சாப்பிடும் போது லேயராக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி லேயராக வரும். அதுக்குள்ளே நம்ம தவா வச்சு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதும் இதை டிப் பண்ண சிக்கனை எடுத்து அதில் போட்டிங்கன்னா ஒரு சத்தம் வரும் பாருங்க. அப்போவே எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ லேயராக அந்த கேஎஃப்சியில் சாப்பிடும் போது வரும் பார்த்திங்களா, மேலே லேயராக அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. செஞ்சு நான் பிள்ளைங்களுக்கும் கொடுத்தேன், நாங்களும் சாப்பிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.